ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத் நேற்று வந்து பெட்டியை எடுத்துகிட்டு போனாங்க. பெட்டியை எடுத்ததில், அதாவது பெட்டி நேற்று எடுத்தது தான், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நியூஸ் வந்து பரவலாக வந்துருச்சு. ஏன்னா அன்றைக்கி நடந்த விஷயத்தான் நம்மளுக்கு எபிசோட கொடுத்தாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்ஸும் வந்து பயங்கர டென்ஷன். ஏன் எடுத்தார் அவருக்கு நல்ல சான்ஸ் ஆச்சு. வினோத் தான் டைட்டில் வின்னராக வருவார்னு நினச்சோமே, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அது எப்படி எடுத்திருப்பாங்க? அவர் வந்து அதை சொல்லிட்டாரு, முதலே சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நம்ம விக்ரம்கிட்ட கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார், நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவ்வளோ தெளிவாக இருந்தவர். யார் குழப்பிருப்பா? ஒரு இதில் கூட வந்துட்டு அந்த நியூஸ் வந்தவொடனே அவங்களோட மனைவி வந்துட்டு, இல்லைங்க எனக்கு எந்த காலும் வரல, கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஒரு மணி நேரம் சம்திங் வந்துட்டு அவங்களே வந்து ஒரு இன்னொருத்தங்க பேசுறதை வந்து போட்டிருப்பாங்க. அதில் கூட வந்து, ஏன் நாங்களாம் வந்துட்டு வரக்கூடாதா, நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா, நாங்களாம் டைட்டில் அடிக்கக்கூடாதா? இப்போ சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏக்கமாக வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு ரசிகர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கனவு வந்து பணப்பீடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அரோராவும் விக்கல் சிரிக்கிற விஷயங்களை போட்டிருக்காங்க. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். அந்த மனுஷன் ஏற்கனவே பதட்டமாகவே இருப்பார். இந்த மாதிரி லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டுனா அவ்வளோதான். கானாவனத்தோட பெரிய மைனஸ் பண்ணி அவரை ட்ரிகர் பண்ணி விட்டா பாவம், அவ்வளோதான். இதை தான் வந்து நிறைய கேமில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ட்ரிகர் பண்ணிவிட்டு அவரோட வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சி கலாய்க்கிறது, இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள். என்ன தான் சண்டை போட்டாலும் உடனே போய் ஜாலியாக பேசக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி கம்பெனி போனதுக்கப்புறமா அவங்களுக்கு சார்பாக இவங்க விளையாடுவாங்க. ஏன்னா இப்போது அவர் பெட்டி எடுத்தோடனே யார், பிரவீன்காந்த் அழுதாங்க, பிரவீன்ராஜ் அழுதார், ரம்யா அழுதாங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ள இந்த வியானா அழுதாங்க, தர்பீஸ் அழுதார். தர்பீஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தார், ஏன் எடுத்தீங்க, உனக்கு வெளியில் மக்களோட ஆதரவு அவ்வளோ இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் வந்து சபரிக்கு அவர் வந்து மக்களே ஓட்டு போடுங்க, இவர் வந்து உருவ கேலி பண்ணுற, இவருக்கெல்லாம் ஓட்டு போடாதுன்னு சொன்னாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்னா, சபரிக்கு முதல்லேருந்தே வந்துட்டு ஒரு அன்பான ஒரு ஆள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கமருதுக்கும் தர்பீஸ்க்கும் சுத்தமாக ஆகாது. அப்போ வந்து நின்னது சபரி. ஸோ அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு அவர் ஒரு இடத்துல வச்சுட்டார். சபரிக்கு ஒரு இடம், விஜய் பார்வதிக்கு ஒரு இடம்னு வச்சுட்டார். அதனால் அந்த பக்கமும் ஒரு விஷயம், இந்த பக்கம் இவங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்ன தான் வெறுத்தாலும் அவர் எடுத்தது அந்த நியூஸ் தெரிஞ்சதுலேருந்து எமோஷனலாக நீங்கள் வந்து முடிவு எடுத்திருக்கீங்க, அவசரப்பட சொல்லிகிட்டே இருந்தார், கிட்ட நெருங்கி விடலை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உள்ளே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி அழுது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தனியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்திருக்கும். அப்போ பிரவீன்காந்த் சொல்லுவார், வெளியில் போனால் இந்த ஆளை மிஸ் பண்ணுறாத, உங்கள் 2 பேரோட காம்போ வெளியே எப்படி போயிருக்கும் உனக்கு தெரியாது, செம்மையாக போயிருக்கணுன்னே இவர் போயிட்டு முத்தம் கொடுப்பார். எனக்கு தெரியும் சார் ஒரு மாதிரி கோவம்னு. அப்போ அவர் அழுவார், செம்மையாக இருக்கும். அவங்க மட்டும் அழுவதில்லை, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே போடுறாங்க, எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க, நான் அழுதேன், எனக்கு ஒரு மாதிரி என்னென்னா, நானும் ஒரு மைண்டில் வச்சுருந்தேன், விஜய் பார்வதி வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கமருது வந்துடுவாங்க, ஏதோ ஒரு நப்பாசை தான் நம்மளுக்கு. இவங்க 2 பேரும் ஒரு சின்ன தப்பு, அதாவது அவங்க தப்பு பண்ணலைன்னு சொல்லவே முடியாது, தப்பு பண்ணாங்க. என்னென்னா இதே மாதிரி தப்பு ஒன்று நடந்திருக்கே, அதுக்கு பண்ணலை இதுக்கு இப்படின்னு ஒரு சின்ன ஒரு நப்பாசையில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது சரி இவங்க போயிட்டாங்க, இவங்க சார்பாக வந்துட்டு வினோத் இவங்க 3 பேர் தான் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருப்பாங்க, சண்டையை போட்டுப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது சரி இவங்க 2 பேர் சார்பாக இவராது வின் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது ஆரோராவும் விக்ரமும் ஒரு கேம் பிளேவை போட்டு டக்குன்னு தூக்கிட்டாங்க. அதை பண்ணோம்னா அவர் எடுத்தவர் மன நிம்மதியாக தான் எடுத்தேன்னு சொன்னாலும் ஒரு இடத்துல வந்து கீழே உட்காந்து தலைமையில் வச்சு அழுதார். பார்த்தீங்களா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த தப்பு எல்லாருமே பண்ணுவோம், உன்னோச்சஸ் போடுவோம், அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், எடுத்துடலாமா வேண்டாமா. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வின்னருக்கு ஒரு ப்ரைஸு, அதுக்கப்புறம் பணப்பீடு எடுக்கிறவங்க வேறு யாருக்குமே ப்ரைஸ் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இதை மிஸ் பண்ணிட்டோன்னா அதில் கிடைக்காம பிரச்சனை. இப்போ இந்த ரேஸில் வந்துட்டு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ரேஸில் மக்கள் கொடுக்குற ஓட்டு ப்ளஸ் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு டவுட்டு. இத்தனை பேர் 5 பேர் அந்த ரேஸுக்கு, இதில் ஒரே ஒருத்தன் தான் ரேஸு, சரி இதை நம்ம யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் இருக்கும்போது இவங்க வந்துட்டு நான் எடுக்க போகிறேன் சொன்னோடனே, ஐயோ அவங்க எடுத்துருவாங்களா, சார் நான் எடுத்துட்றேன். எடுக்கும்போது ஒரு சிரிச்சிட்டு நேற்று நைட்டு வந்து எடுக்கும்போது சிரிச்சிட்டாங்க. முதல்ல வந்துட்டு பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யா போய் உள்ளே போய் நீ எடுக்கணும் பிளான் பண்ணி கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு அந்த ஆள் எடுப்பா நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஒரு வார்த்தை. அப்புறமா கானா வந்துட்டுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு என்னோட வீணுக்குட்டி, என்னது என்னோட வீணுக்குட்டியா, அந்த ஆளுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஏன்னா இப்போது அவர் போயிட்டார், இவருக்கு நிறைய ஓட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த கோவத்தில் சொல்லிட்டாங்க, அவ்வளோ ஓட்டு இருக்கா, அப்போது இந்த ஒரு பிட்டப் போகணும்னு சொல்லிட்டு கானாவனத்தோட அந்த ஓட்டெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இந்த அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று அந்த புலம்பல் டாஸ்க்லலாம் வந்து அரோரா வந்துட்டு புலம்புறதுக்கு ஒன்றும் மேலே அவங்களே ஒத்துக்கிறாங்க.
அப்போது இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயங்கள் பண்ண சாண்ட்ரா வந்தாலும் சரி, விக்ரம் வந்தாலும் சரி, விஜய் பவர், கம்பர், இது எவ்வளோ பேர் எவ்வளோ அசைகள் அவமானங்கள்லாம் வந்து சந்திச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இந்த அம்மா வந்து எதுவுமே பண்ணலன்னு அவங்களே அங்கே வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களா, அவங்களுக்கு டைட்டில் வேணுமா நேற்று ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கை தூக்கி. என்ன சார் இதெல்லாம் உங்கள் நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன், யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்க. திரும்ப இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வருவார், வந்து அவருக்கு வந்து பயண வீடியோ போடுவாங்க, செம்ம மாசான ஒரு என்ட்ரியாக இருக்கும். நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு கண்டிப்பாக வந்து போகும்போது ஒரு முத்தத்தையும் கொடுப்பாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.